இத்தனை வருஷமா என்கிட்ட இருந்த அந்த பிஹேவியர், அந்த ஆட்டிடியூட், என்னுடைய வாழ்க்கை எல்லாமே இப்போ நான் வாழ்ந்தது அப்படின்றது வந்து எதுவுமே எனக்கு உரியதில்லை. இப்போ யார் எனக்குள்ளாக இருந்து வாழ போறா? இயேசு கிறிஸ்து தான் எனக்காக வாழ போறார். இனிமே நான் வாழக்கூடிய வாழ்க்கை வந்து என்னுடைய வாழ்க்கை அல்ல, அது இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை என்பதுதான் வந்து பவுல் வந்து இங்க சொல்றாரு. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்பொழுது நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பின் நிமித்தமாக தான் நான் இப்போ வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன்? பிழைத்திருக்கிறேன். இனிமே எனக்குள்ளாக யார் வாழ்றா? இயேசு கிறிஸ்து தான் எனக்குள்ளாக வாழ்கிறார். இனிமே நான் வந்து வாழல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பவுல் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா எப்படி இருக்க வேண்டுமா? கிறிஸ்துவுடனே கூட அவன் சிலுவையில் அறையப்பட்டு அவன் மரித்து ஒரு புது சிருஷ்டியாய் என்ன பண்ணுமா? கிறிஸ்துவுக்குள்ளாக எழுந்து கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவனாய் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு பவுல். நம்ம எதுக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த பழைய வாழ்க்கை எனக்கு வேண்டாம், நான் கிறிஸ்துவுக்காக வாழப் போகிறேன் என்பதை ஒரு காட்டும் விதமாக தான் நம்ம என்ன பண்றோம்? ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருக்கு என்று அதுக்கப்புறம் நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம். இதுக்கு